பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். கொட்டுக்காளி திரைப்படத்தின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொட்டுக்காளி திரைப்படம் இசையே இல்லாம முதல் வெளிவந்த திரைப்படம்னு சொல்லலாம். இந்த கொட்டுக்காளி திரைப்படத்துல லைவ் சவுண்டிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கொட்டுக்காளி திரைப்படத்தின் இயக்குனர் வினோத்ராஜ். இவருடைய முதல் படம் கூழாங்கல். அந்த கூழாங்கல் படத்திற்காக ரோட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல டெபியூட் ஃபிலிம் அவார்டு வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அவார்டு வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். கொட்டுக்காளி திரைப்படத்தின் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நடிகருமான சிவகார்த்திகேயன் அவர்கள் கொட்டுக்காளி வினோத்ராஜ் அவர்களை செலிப்ரேட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படத்திலிருந்து வர லாபத்தை வினோத்ராஜ் அவர்களுக்கு அடுத்த படத்தின் சம்பளமா நான் தரப்போறேன், அதுக்கான அட்வான்ஸா நான் தரப்போறேன்னு சிவகார்த்திகேயன் ட்ரெய்லர் லான்ச்ல சொல்றாங்க. கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்த்துட்டு புஷ்கர் காயத்ரி அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்து, இது நீங்க சினிமாக்கு செய்யக்கூடிய சர்வீஸ், இந்த மாதிரி படங்களை நீங்க தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொட்டுக்காளி திரைப்படத்தின் குழுவை நேரில் கூப்பிட்டு உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, சினிமான்றது ஒரு தனி மொழி, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா வருது, இதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல மியூசிக் போடாம இருந்தது ரொம்ப கரெக்டான டிசிப்ளின்னு சொல்றாங்க. 53வது டிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழால சிறப்பு ஜூரி விருதை கொட்டுக்காளி திரைப்படம் பெற்றது. கொட்டுக்காளி திரைப்படம் கிளைமேக்ஸ்ல சூர்யா அவர்களின் ரியாக்ஷன் காமிச்சு அவருடைய ஐ ஷாட்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு ஓப்பன் எண்டடா, ஆனா இது மக்களிடையே ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.